கரையநல்லூர்லேருந்து ராஜகோபால பாகவதர் வந்திருக்கிறார். இவருடைய அப்பா பாகவதர், இவருடைய தாத்தா பாகவதர். இவாள் அந்த கரையநல்லூரில் ஒரு பஜன மட்டமே சொந்தமாக கட்டி அதில் பரம்பரையாக அவள் எல்லாருமே நாம சங்கீர்த்தனம் பண்ணிடக்கூடிய ஒரு குடும்பத்தில் வந்தவர். சின்னஞ்சிறு வயசுல இருந்து அவர் தளர்நடை நடக்கும்போதே இது நாமத்தில் பெரிதும் குறிப்பார். அவர் மழலை பேசும்போதே பாட்டெல்லாம் பாடுவார். இது பெரிய பாகவதர் ஆகிட்டார். அவர் பஜன சம்பிரதாயம், அவர் பாட கிருஷ்ண கீர்த்தனங்கள்லாம் தனியாக நகவர் அப்படின்னு ஒரு சீடி கேசட் கொடுத்துருக்கார். அது இன்னைக்கு வெளியிடுறார். அதில் பல கிருஷ்ண கீர்த்தனங்கள் மிகவும் அழகாக அருமையாக அமைச்சிருக்கும். சத்குரு சுவாமிகள் ஏறித்திருக்கிறார். அவரிடத்துல சமர்ப்பிக்கணும் அப்படின்னு வரும்போது அந்த கீர்த்தனங்கள் மகாட்சேத்திரமான திருமலையில் பாகவத மேளாவில் அதை வெளியிடும்படியாக என்ன நியமித்து அதை வாங்கி கொள்ளும்படி சத்குரு சுவாமிகள் வாங்கி கொள்ளும்படி இப்படி ஒரு அமைச்சது. அவர் இந்த கீர்த்தனை கேசட் சீடி கேசட் போட்டதே எவ்வளவு அழகாக அமைச்சு தெரிகிறது. கீர்த்தனங்கள் எல்லாம் வெளியில் பிரச்சாரம் எல்லாரும் நிறைய கீர்த்தனத்து நிறைய பஜன மயமாக ஆயிரத்து ஒரு பார்த்தா ஆயிரத்து வருது. அதனால்தான் கடி நீங்கி ஜனங்களுக்கெல்லாம் பகவத் பக்தியாக சேமம் உண்டார். சத்குரு சுவாமிகளிடத்துல பிரார்த்திக்கிறேன். ஜெய் சத்குரு சுவாமி. ராஜகோபாலுடைய சீடி கேசட் இங்கேயே கிடைக்கும். யாராவது வேண்டாம்